இப்போ பாருங்க இதில் ஒரு ஆள் மாடு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதாவது வயலுக்கு அப்படியே கொண்டே கட்டி இருப்பினும் இப்போ மழை பெய்ய வீட்டுக்கு அவுட்டு கொண்டு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இதிலேருந்து பார்க்கவே இன்னொரு பெரிய கோவிலாக தெரியுது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்தியாவில் திரும்பி பார்த்தோம்னா இதுலேயுமே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. நீங்களே பறக்குதில்லை அந்த கொக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வாரது மழை காலங்களில். இப்போ நல்ல ஒரு அழகான இடம் உண்டு. ஐயனார் கோயிலாம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல நான் குளிச்சு கொண்டு நிற்க மலையை குளிக்க நல்ல ஆசையாக இருக்குது. இதில் இருக்கிற சிற்பம், இந்த மேலே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் செதுக்கிறார்கள் கூட யாழ்ப்பாணத்தில் அராலியில் தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக நிற்கிற இடம் வட்டுக்கோட்டை சந்தி. அந்த அதில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை சந்தி. வட்டுக்கோட்டை சந்தியில் இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அராலி போகிற பக்கம் நிற்கிறோம். இதுலேயும் ஒரு சந்தி ஒன்று இருக்குது. வேலுப்பிள்ளை கந்தசாமி ஞாபகத்தை பேருந்து தெரிவிடம். இது வந்து ஒரு கிராமத்தின் ஃபீலை கொடுக்குது. என்னென்ன ஆடா ரைட் ரைட் ரைட். இது இப்போ நார்மலாக இந்த போட் ஒன்று செய்கிறேன்டா அவ்வளோ முடியும். இந்த போட் ஒன்று செய்கிறேன். ஒரு நாளே என்ன மாதிரி வியாபாரம்? சில நேரம் 1500 மிக்கும், சில நேரம் ஒன்றும் இல்லாமலும் வரும், சில 3000 வரும். இங்கே பாருங்க இந்த கேணிக்கு கிணத்துக்குள்ள ஆமை நிற்குது. இந்த பெரிய ஆமை தானே என்ன? இதுலேயுமே ஒரு சாமி ஒன்று இருக்குது. என்ன சாமி இதில் எழுதவும் இல்லை பேர். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அராலிக்கு போகிற பாதையில் வட்டுக்கோட்டை சந்தி என்று சொல்கிற இடத்துல தான் நிற்கிறோம். இங்கே நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அராலி ஊரை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாயுமே சுற்றி காட்ட போகிறோம். அதாவது அராலியில் இருக்கிற கோயில்களாக இருக்கட்டும், அதாவது பாரம்பரிய இடங்களாக இருக்கட்டும். அராலியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பாரம்பரியமான இடங்கள் இல்லை, நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா அராலியில் இருக்குது. அதாவது பழைய காலத்தில் இருந்தே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அப்படி நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா அராலியில் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் ஒரு ஊரின் அழகு வந்து மழை பெய்கிற நேரத்தில் தான் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நாங்களுமே வந்து மழை பெய்து கொண்டிருக்க தான் நாங்கள் இப்போ இந்த அராலியை உங்களுக்கு சுற்றி காட்ட வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டு இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக நிற்கிற இடம் வட்டுக்கோட்டை சந்தி. அந்த அதில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை சந்தி. வட்டுக்கோட்டை சந்தியில் இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அராலி போகிற பக்கம் நிற்கிறோம். இங்கே பாருங்க இந்த வட்டுக்கோட்டை சந்தியிலேருந்து பார்த்தாலே இந்த வயல் எல்லாமே ஒரு அழகிய காட்சி. பாருங்க இந்த பச்சை பசையிலண்டு இப்போ நெல் அறுவடை செய்கிற காலமும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மழையும் பெய்து கொண்டு இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வயல்களே எல்லாம் வெள்ளம் நிற்கிது. அதோட பார்த்தீங்கன்னா நல்லாயும் இருக்குது. இந்த மழை கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஒரு நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. நாங்கள் வந்து நீ உள்ளே போய் காட்டுறோம் மிச்ச இடங்களை. பார்த்தீங்களா நாங்கள் போகிற பாதையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அழகான காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீ பாருங்க இந்த குள வாய்க்கால் இந்த இடத்துல எல்லாம் நிறைய காலமாக கொக்குகளே இல்லாமல் இருந்தது. இந்த மழை காலத்துக்கு அந்த இதுக்கு தான் பாருங்க வேறு நாடுகளில் இருந்து வர கொக்கு இல்லை. எங்கள் நாட்டில் வெள்ளை கொக்கு தான் எங்கட நாட்டில் வெள்ளை கொக்கு வேறு நல்ல இதெல்லாம் வேறு வேறு இடங்கள்ல இருந்து வரும். அந்த கொக்கு தான் எங்கள் நேரம் தெரிவிக்கிறோம் வெள்ளை கொக்கு. ஆனால் உதயம் இல்லாமல் தான் இருந்தது கனகாலம். கனகாலமாக இல்லை, அதான் நானும் சொன்னேன். இதில் ஒரு சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது. இதுவுமே பால் அடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அராலிக்கு போக முதலே வட்டுக்கோட்டைன்னு சொல்லுற இடம் தான் இதுவும். இதுலேயுமே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அழகிய கோயில் ஒன்று. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால் போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன வட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் போகிற ரோட் கொட்டைக்காடு ஆஸ்பத்திரி. கொட்டைக்காடு ரைட். அது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய அந்த இதுக்கு தான் பாருவேன். அந்த என்ன குழந்தை பிறக்கிறாங்க பாடாவட்டி ஆஸ்பத்திரி. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இலுப்ப மரமும் ஒன்று நிற்கிது. அதான் அந்த இடத்துல ஒரு கேணியும் இருக்குது. இந்த கோயிலிൻ്റെ கேணியும் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இடத்துல இருக்குது. இது வந்து இந்த ஊரில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் இந்த இதுகளில் இருக்குது தானே, கோயில் கோபுரங்களில் இருக்கிற சிற்பங்கள் செதுக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய பேர் இருக்கணும். அதாவது கோயில் கோபுரங்களுக்கு சிற்பங்கள் இந்த இதில் இருக்கிற சிற்பம், இந்த மேலே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் செதுக்கிறார்கள் கூட யாழ்ப்பாணத்தில் அராலியில் தான் இருக்கணும். இந்த இலுப்ப மரத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக தான் வச்சு வழிபட்டு கொண்டிருக்கணும் போல. ஏனென்றா இந்த இடத்துல ஒரு இதொண்டு வச்சிருக்கணும், வேலொண்டு வச்சு இதை சுற்றியுமே உள்ளுக்காக்கள் போகக்கூட முடியாத மாதிரி கட்டி இருக்கணும்.
அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் அங்கால போவோம், அங்காலையும் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அராலியில் அந்த ஃபேமஸான சூரியகாந்தி தோட்டங்கள் வந்து அந்த இடத்துல தான் வைக்கிறது. நிறைய ஒரு கொஞ்ச நாள் முதல் ஃபேமஸாக போன ஒரு இடம் ஒன்று அந்த கோயிலும் சூரியகாந்தி தோட்டமும். அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே கோயிலுக்கு முன்னால் அந்த பச்சை பசையிலண்டு வயல்வெளிகள் எல்லாம் இருக்கிறதால ஒரு அழகிய தோட்டத்தோடு இருக்குது. இதுலேயும் ஒரு சந்தி ஒன்று இருக்குது, வேலுப்பிள்ளை கந்தசாமி ஞாபகத்தை பேருந்து திரைப்படம். இது வந்து ஒரு கிராமத்தின் ஃபீலை கொடுக்குது. அந்த ஆலமரத்தோட பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கேங்க. போகிற ரோட்டை பார்த்தீங்கன்னா மலைக்கு மீறி ஒரு வேறு லெவல் அழகொண்டு இருக்குது. இந்த ரோட்லேருந்து 2 சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மரங்கள். இப்படி ஒரு இடம் அராலியில் இருக்குன்னு சொன்னாலே நம்ப மாட்டேன். நம்ம அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே மரங்கள், மற்ற பார்த்தீங்கன்னா நடுவில் ரோட் வேறு லெவலாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக வயல் போட்டுருக்காங்க. இந்த சைட் இந்தியாவில் இதோட முடிஞ்சது. நிறைய பார்த்தீங்கன்னா கேணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இடங்கள்ல எல்லாம். இந்த பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் இருக்குதா அராலி, அதாவது கடல் சைட்டோடைய பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா குறிக்கட்டுவான் மற்றது நெடுந்தீவு போகிற போட்டெல்லாம் இதுகளில் எடுத்து போயினோம். அதாவது மீனவர்கள் மட்டும்தான் பயணிப்பினோம் இந்த ரோட்டால். நாங்கள் வந்து அங்கால ரோடு இருக்கும். அது வந்து இப்போ அதில் ஒரு ஐயாரால் நிற்கிறார், அவரோடையுமே கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. இந்த நடந்து போகிற பாதையெல்லாம் சேர்த்து நிலமாக இருக்கும். சேர்த்து நிலமண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மணல் தாழக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகள் நிற்குது. இந்த மலையண்ட வழியாக பார்த்திங்கன்னா நான் நினைக்கிற ஒருத்தருமே மீன் பிடிக்க போயில்லை போல். ஆமாம் புதாயிது. இந்த இடங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுகள் இருக்குது. ஏனையா இந்த மீன் பிடிக்க போயில்லை ஒருத்தர் போகிறே இல்லையோ வள்ளியில் இல்லாட்டி மலையில் அதால் போகிறே இல்லை. உதவி என்ன செய்கிறேன் நீங்கள்? இது வெட்ட போகிற மேலே அதுதான் நேற்றும் இந்த இரவே போகிறதோ இல்லாட்டி இரவு போகிறோம். இது தடை செய்த வேலை வெட்டோம். தடை செய்த வேலையண்டு அது தடை செய்கிறேன்னு என்ன விளங்கல மீனை சங்கத்தா கூட இது வெட்டணும். அட வெட்டி போட்டு அந்த நூல் வேலை தான் இருக்கும். அடக்கிறது காற்று புறாக்கும் முடியல. அட இதை வெட்டி சாமான் எடுத்து அந்த நூல் வேலை வெட்டும். இது நீங்கள் என்ன தெரியாமல் பண்ணதோ இல்லாட்டி முந்தி வேணுனது அப்படியே கிடந்தது. அடா ரைட் ரைட். எத்தனை பேர் ஐயா இங்கே மொத்தமாக மீன் பிடிக்கிறார்கள் இருக்கணும் இந்த போட்டுகளில்? போட்டில் இப்போ குறைஞ்சது 90 போட்டு கிட்ட கிடக்கு. 90 போட்டுக்கிட்ட நிறைய உள்ளூர் போட்டு போல. 2 பேர் போயிடும், 2 பேர் போயிடும், ஒரு ஆள் போகும் தெரியும். நிறைய பேர் உள்ளூர் போட்டு நம்ம போல எல்லாம் வீட்டை நிற்கும் போட்டுகள் எல்லாம் இருக்கும்போது. இது மிஷின் போட் தானே? என்ன மிஷின் போட்டுகள் தானே? என்ன இது வேற போட்டில் போட்டு. அட எங்கே இந்த சந்தை இருக்குது அராலி சந்தை? இது இந்த இதில் ஏற்றுறதோ வாகனம் புதுசாக கட்டினது. நீங்கள் சந்தைன்னு சொல்லி இப்போ துறப்புல செய்கிறது இன்னும் பெருசாக இந்த இதாக வரையும் வாகனத்தில் ஏற்றுறதோ இது இதுகள் ஒன்று இங்கே சிறுதொழில் இருக்கா? இது என்ன மரத்தில் செய்ததோ? அது மரவல்ல அது பல கீழே உட்காதோ பல பேசுவாங்க. தண்ணி வரும் அடிக்கடி கிளப்பத்து பார்க்கணும். பிளாஸ்டிக் வெள்ளமாக இல்லை. ஆடா தண்ணி அடிக்கடி ஒன்று இந்த தண்ணி வந்து தாண்டி. ஓ ரைட் ரைட். இதுவும் இப்போ கிளப்பத்து பார்த்து திருப்பி வேலையை பரட்டி போட்டு வேலை நடக்குது. அட அது கீழே அடிச்சு கிடக்குறேன் தார் மாதிரி தேர் மாதிரி இந்த குங்குலியம் பாவம். குங்குலியம் குங்குலியம்னு சொல்கிறதே என்ன பெயிண்ட் மாதிரியோ? இல்லை அந்த அடுப்பில் வச்சு காய்ச்சி அந்த வச்சிட பொட்டு காய்ச்சிற மாதிரியோ? இல்லை இந்த சுண்ணாம்பு அடிக்கணும். ஓ அந்த வச்சிட மாதிரி இருக்குமா அதை காய்ச்சி பூசுறது பூசினா நம்ம உட்காதண்டோ ஊற்றிட்டு ஓ தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி இந்த நிறத்துக்கு வரும். ரைட். ரப்பர் மாதிரி வராது, விலையிலே முட்டாது. ஆடா ரைட் ரைட் ரைட். இது இப்போ நார்மலாக இந்த போட் ஒன்று செய்கிறேன்டா அவ்வளோ முடியும் இந்த போட் ஒன்று செய்கிறேன். ஓ இப்போ ஒரு 4 லட்சத்திட்ட முடியும். அட மீனவ சங்கத்தால் உங்களுக்கு தருவி நம்ம போட் இல்லாட்டி சங்கத்தால் தருவி நம்ம போட் சங்கத்தால் திட்ட மட்டும் நாங்கள் அவ்வளோ வச்சுக்கணும். நீங்கள் பண்ணுறோம் இதுக்கே 4 லட்சம்னா அந்த மற்ற போட்டுகள் விலை கூடவா இருக்கும் என்ன? ஓ இந்த ரேஸ் ஓடுற போட்டு சூப்பர் போட்டுகள். ஓ அதுகள் கொஞ்சம் இந்த பெருங்கடல்களுக்கு தண்ணி வேலை இங்கே செய்யும். அட 2 பேர் போனால் இவ்வளோ நேரம் நிற்பீங்க உள்ள? முடிய மட்டும் நிற்போம். இந்த பின்னேரம் போனால் ஒரு நாள் என்ன மாதிரி வியாபாரம்? சில நேரம் 1500 மிக்கும், சில நேரம் ஒன்றும் இல்லாமலும் வரும், சில 3000 வரும், சில நேரம் கயல் மீன் பட்டு ஒரு 5000 6000 படம். அட கயல் மீனண்டா விலை கூடாவும்? என்ன மீன் விலை கூட இந்த இப்படி வர்ற கடையில்?
இது கை மீன் முதல் எங்கே மட்டும் போவீங்க உங்களாலையும் இல்லாட்டி அந்த தொங்கல் மட்டும் போகும். இது எந்த கடல் இது? இது அராளி கடல். அராளி கடல் ரைட். இது புன்னாலைக்கு போகுது இந்த கடல். அதுதான் காரணம். அந்த அந்த இதாக தெரியுது. ஓ அது காரணம். ஓ அது அங்கால தம்பாட்டி கூடத்துறையோட சேர்ந்து இதுலேருந்து நைனாவையும் போகலாமா போட்லேயே? இதுக்குள்ளால போகலாம். அந்த 2 வழி தெரியுது. ஓ அதால் போய் கோட்டாய் போய் போகும். ஆடா ரைட் ரைட். கன தூரம் தானே என்ன? சரி ஐயா வாருங்க. அராளி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய இடம் பார்த்தீங்கன்னா வயலால் தான் சூழ்ந்திருக்கு. அராளியில் இருக்கிற நிறைய கோயில்களும் நிறைய. ஓ அந்த இந்து கோயில்கள் இருக்குது. கோயிலுக்கு விடுங்க கொஞ்சால கோயிலால் தான் பார்த்தீங்கன்னா அராளி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்துக்கள் வந்து கூட பேர் இருக்குங்க. இங்கே கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அரைவாசி பேர் குறைவு. பள்ளிக்கூடத்தடியில் சிலவு பண்ணுங்க. என்ன பள்ளிக்கூடம் இது? சரஸ்வதி அராளி சரஸ்வதி மகா வித்தியாலயம். இங்கே இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய பள்ளிக்கூடமாக இருக்கணும். 11ஆம் வகுப்பு மட்டும் நடக்கும் போல என்ன பெருசாக இருக்கு. அராளியில் இதுக்குள்ள தெரியும் இந்த கண் துறந்த கோயில் ஒன்று வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆலமரம் சுற்றி தேமா மரம், அந்த பால் மரங்கள் தேமா இருக்கல அந்த ஏதோ முன்னால் விடுங்க. ஆக்கள் இன்னைக்கு நம்ம அடி வேண்டாம் போய் எடுத்துக்கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னா அராளி சரஸ்வதி கோயில் அப்படியே வள்ளிய கட்டடங்களோட இருக்குது. ஓ இது வந்து அங்கே அம்மன் கோயிலும் முதல் இப்படி இப்படிதான் முந்தி கோயில்கள் தூணுகள் வச்சு செய்கிறவ. அந்த கோபுரங்கள் இல்லாத நேரத்தில் இப்படி தான் பெரிய பெரிய தூணுகள் வச்சு செஞ்சவ. இது பார்த்தீங்கன்னா அராளி பிள்ளையார் கோயில். என்ன பெரிய கோயில் முன்னுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக செய்திருக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல பெரிய பழமை மாறக்கூடாதுன்னு இப்படி இருக்கும். இல்லை வெளிநாட்டு உதவிகள் இல்லாமல் இப்படி இருக்கும்னு தெரியல. அது ஒரு பிரச்சனை. ஒரு வாரம் இங்கே இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி செய்திருக்கணும். உள்ளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஒன்று இருக்குது போல். அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்ள. என்ன சாமியன்றா அராளி வடக்கு திருக்குமார் நடுகினவர்களால் கணபதீஸ்வரர் தேவஸ்தானத்தின் இந்த நிலம் வந்து காணிக்கையாக வழங்கியிருக்கணும். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து காணிக்கையாக வழங்கியிருக்கணும். அதுக்காக இந்த இடத்துல ஒரு நினைவு கல் ஒன்று வச்சிருக்கணும். இதில் ஒரு நினைவு கல் ஒன்று வச்சுக்கணும். இந்த இடம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி தான் செய்திருக்கணும். புல்லுகள் கொஞ்சம் வளர்த்து மற்றது பூக்கன்றுகள் வச்சு அப்படி செய்திருக்கணும். பார்த்திங்கன்னா அராளி அம்மன் கோயில் என்று சொல்கிறது எங்களோட ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த கோயிலில் திருவிழாக்கள் நடக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரவை. அதாவது நிறைய கடைகள் போட்டு நிறைய பேரும் பார்த்திங்கன்னா வாரவை. இந்த கோயில் அடித்தளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைனாதிவ மாதிரி தான் அகலமான அடித்தளம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னனா தெரியலாம். நைனாதிவில் அந்த யானையை வச்சு கொஞ்சம் பெருசாகி கிடக்கு. மதிலால் பார்த்தீங்கன்னா பெருசாகி கிடக்கு. நல்ல ஒரு பெரிய கோயில். இந்த எது அதுதான் அந்த நாங்கள் வந்து இந்த அந்த ரோட்டால் போய்க்க பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் ரோட்டு அதில் இருந்து பார்க்க இந்த கோயிலில் கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஸாக தெரியும். இந்த ஆவரம்பட்டி ஏதோ சொல்லை நம்ம அராளி ஆவரம்பட்டியா இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா அராளி ஆவரம்பட்டி பேர் இந்த இதில் இருக்குது. அராளி ஆவரம்பட்டி ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான சாந்தி நிலையம். இது நான் இந்த கோயிலில் பேர் பார்த்தீங்கன்னா அராளி ஆவரம்பட்டி. ஆமாம் இங்கே பாருங்க இதில் ஒரு ஆள் மாடு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதாவது வயலுக்கு அப்படியே கொண்டே கட்டி இருப்பினும் இப்போ மழை பெய்ய வீட்டுக்கு அவுட்டு கொண்டு போயிடுறேன். இந்த இடத்த ஐயா என்ன பேர் ஐயா இந்த கோயில்? ஐயனார் கோயில். இது பார்த்தீங்கன்னா அராளியில் இருக்கிற ஐயனார் கோயிலா. எல்லாருமே இதில் தானே குளிக்கிறாது. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு ஊர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு தொட்டில் ஒன்று கட்டி இருக்கணும். கிணறோ இல்லாடி தண்ணி நிறைக்கிறதோ கேணி அதான் போல சின்ன இருக்கு. என்ன நல்ல ஒரு அழகான இடம் உண்டு. ஐயனார் கோயிலாம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல என்ன குளிச்சு கொண்டு நிற்க மலையை குளிக்க நல்ல ஆசையாக இருக்குது. இங்கே இது பார்த்தீங்கன்னா கேணி. இது பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவில் அராளி ஐயனார் கோவில். இதுக்கு இஞ்சால பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இது இப்போ உடைச்சு கட்டியிருக்கிறேன் போல. ஏன்னா இந்த
கோயில் தூணுகள் அதுகள் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் கொட்டி இருக்கணும். அதால் நான் நினைக்கிறேன் இது இப்போ உடைச்சி புதுசாக கட்டி இருக்கணும் போல். எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோயில்களாக தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா வேலனை வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதாவது நைனாது போகிற பாதை பார்த்தீங்கன்னா எங்கட இடத்துலேருந்து போகிறோம்னா கடைசி ஒரு 2.5 மணித்தியாலமானும் ஆட்டோவில் போகிறோம். ஓ ஆனால் எங்கள் இடத்துலேருந்து இங்கே வேற ஒரு 1/2 மணித்தியாலம் காணும். இங்கேருந்து யாழ்ப்பாணமே 1/2 மணி 15 நிமிஷம் காணும். இதுலேருந்து வேலனைக்கு பாலம் போட்டால் தான் நாங்கள் வந்து வேலையை போகலாம். என்ன இந்த இடம் இது வந்து வயலுக்கு அங்கால கடல் இருக்குது. அந்த கடலுக்குள்ளால பார்த்தீங்கன்னா நைனாது போகிறது இதுலேருந்து கிட்ட கடலை தாண்டி அங்கால ஓ அதில் தெரியுது. சுமாராக சொல்லப்போனால் இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. 1/2 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஐயா நீங்களே பறக்குது எல்லாம் அந்த கொக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வாரது மழை காலங்களில். இப்போ ஓ எல்லாம் போய் ரங்குது லேண்ட் ஆக போத. இப்போ பார்த்தீங்கன்னா அராலியில் இன்னும் ஒரு கோயில் நாங்கள் ரோட்டால் போய்க்க வந்து தெரிஞ்சது. இந்த கோயிலையுமே நாங்கள் ஒருக்கா பார்க்க வந்துடுறாங்க. என்ன கோயிலாக இருக்குமென்ற ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம். இந்த நல்ல பெரிய கோயிலாக தான் இருக்குது. எல்லாமே நிறைய பெரிய கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்களே. என்ன இந்த அதில் எழுதிருக்கு கதவில் சிற்ப வேலையை விட அந்த இதுகளில் என்ன கருங்கல் வேலைப்பாடுகளும் நடந்திருக்கு சைட்டில். இதுவுமே வயலுக்கு இல்லை அமைஞ்சிருக்கு ஒரு அழகான கோயில் ஒன்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் கட்டியிருக்கணும். இந்த கதை ஏதோ வித்தியாசமான மரத்தால் செஞ்சு கிடக்கு. எங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெல்லைராஜன் பிடெக் மரபு கட்டடக்கலை சிற்பம் வாஸ்து மாமல்லபுரம் இந்தியா. அதாவது இந்திய ஆக்களை வச்சு தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கணும். முழு வேலைப்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா இந்திய ஆக்கள் தான் இந்த கோயிலுக்கு செய்திருக்கணும். அப்படியே நாங்கள் வந்து அங்கால போனோம்னா இங்காலையுமே ஒரு சாமி ஒன்று வச்சுருக்கணும். அதையும் ஒரு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயுமே ஒரு சாமி ஒன்று இருக்குது. என்ன சாமி ஒன்று இதில் எழுதவும் இல்லை பேர். கோயிலை ஃபுல்லாக சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு வாசல் வச்சுக்கணும். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறது பழையங்காலத்து கோயிலாக இருக்கணும். திருத்தி இருக்கணும். கேணி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துலையும் ஒரு பழைய காலத்து கோயிலாக இருக்க வேணும். என்ன அது இப்போ தான் வந்து நிற்கிறோம். திருச்சபையா பார்த்தீங்களா. இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. இது வந்து யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போகிற ரோட். அதாவது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மெயின் ரோட் இது தான். நாங்கள் வந்து அதால் வந்து நாங்கள் இதால் என்றால் வட்டுக்கோட்டை அராலி ரோட்டால் போய் இப்போ நாங்கள் வாரது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை ரோட்டால். எங்களோட டிரைவரை பார்த்தீங்கன்னா அவசரமாக இங்கே வேலை கிடக்கு போல் நல்ல விதத்தில் போய் கொண்டிருக்கிறார். இது வந்து அராலியிலேருந்து சங்கரத்துக்கு போகிற பாதை. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஊராக பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலெலாம் கட்டி வச்சுக்கணும் போல ஊரு கண்டுன்னு. இந்த ஐலாண்டு பார்க்க எத்தனை ஊர் இல்லைன்னு பார்த்தாலே வேறு எத்தனை கோயில்கள் தெரியுதுண்டா. இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது. இப்போ இந்தியாவில் நான் காட்டினது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு ஆசையாக இருக்குது இந்த ரோட்டால் போகவே. ஏன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா மழை குளிர். அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்குகள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிழுவந்தடியை வச்சு வேலி அடைச்சிருக்கணும். உயிர் வேலி என்று சொல்லுவேன். நம்ம அந்த மரங்களால் அடைச்ச வேலிக்கு பேர் பார்த்தீங்கன்னா உயிர் வேலி என்று சொல்கிறது. அது ஒரு நல்ல அருமையாக இருக்குது பார்க்கவே. இந்த இதுக்குள்ளேயுமே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அரப்பு கொக்கு. சரி மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அராலியை நான்டே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஊர்களையும் காட்டணுமெண்டா கீழே கொமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க விரும்புகிற ஊர்களை பார்த்தீங்கன்னா கொமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அந்த ஊரையுமே உங்களை சுற்றி காட்டுவேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.